பெரும்பாலும் அதிகமான இடங்கள்ல சுய தொழில் செய்யக்கூடிய மக்கள் குறவு. ஒரு பஜார் எடுத்தா முதலாளிமார் இருப்பாங்க, அவங்க கிட்ட வேலை செய்யக்கூடிய மக்கள் இருப்பாங்க. ஒருவர் முதலாளியாக இருந்தால் அவருடைய பாட்டை அவர் எப்படி சரியா செய்யறது? மார்க்கம் அவருக்கு என்ன வழிகாட்டுது? ஒரு முதலாளி அவர்கிட்ட வேலை செய்யக்கூடிய அதாவது தொழிலாளியோட எந்த அமைப்புல நடக்கவே. ஆக முக்கியமான விஷயம் என்னண்டா, ஒவ்வொரு தொழிலாளிகிட்டையும் அதாவது ஒவ்வொரு முதலாளிகிட்டையும் பொஸ்மார்கிட்டையும் வர வேண்டிய தன்மை பணிவான தன்மை வர வேண்டும். எங்கள்கிட்ட ஒருத்தர் வேலை செய்யறாரு, நாங்க சம்பளம் கொடுக்கிறோம் என்றதுக்காக வேண்டி அவர் எங்கட அடிமை இல்லை. நாங்க நினைச்ச மாதிரி அவரோட நடக்க இயலாது, நாங்க நினைச்ச பேச்செல்லாம் அவருக்கு பேச இயலாது. உண்மையான ஒரு முதலாளி அவர்கிட்ட வேலை செய்யக்கூடிய மக்களோட பணிவோட நடக்கும், முச்சம் கண்ணியமாக நடத்தும், பணிவாக பேசணும். குர்ஆன் சொல்றது, நாங்க தான் இந்த மக்களுக்கு மத்தியில நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷதஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வரஃபஅனா பஅதஹும் ஃபௌக பஅத். இந்த மக்களுடைய வாழ்க்கையை நாங்க தான் பிரிச்சிருக்கிறோம். சிலவங்க பணக்காரர், சிலவங்க முதலாளி, சிலவங்க வேலை செய்யக்கூடியவங்க, சிலவங்க ஏழை. இதை நாங்க தான் முடிவு செஞ்சோம். மக்களுக்கு மத்தியில அந்தஸ்துகளையும் நாங்க தான் பிரிச்சோம். எல்லாரும் முதலாளியாக இருந்தா யாரு வேலை செய்யறது? எல்லாருமே வேலை செய்யக்கூடிய மக்கள் யார் முதலாளி? எனவே இந்த ரெண்டு துறத்தாரையும் அல்லாஹ் தான் உருவாக்கி இருக்கிறார். இந்த ரெண்டு பேரையும் அல்லாஹ் தான் உருவாக்கிக்கிறார். எனவே இந்த முதலாளிமார் அவங்கள்ட்ட யாரெல்லாம் வேலை செய்யறாங்களோ இவங்களோட பணிவாக நடக்கணும், கண்ணியமாக பேசணும், அவங்களோட அந்தஸ்துகளையும் அவங்களுக்கு கொடுக்கணும். இதுக்கு ஆகப்பெரிய உதாரணம் தான் அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட 10 வருஷம் வேலை செஞ்சுக்கிறேன். அதுல ஒரு நாள் கூட அல்லாஹுடைய ரசூல் எனக்கு கண்ணியம் இல்லாம நடக்கல. என்னோட கண்ணியமாக தான் பேசுவாங்க. சீ என்ற வார்த்தையை கூட அல்லாஹுடைய நபி எனக்கு சொல்லல என்றான். அன்பான சகோதரர்களே, எங்கள்கிட்ட வேலை செய்யறவங்களும் இந்த உணர்வு அவங்கள்ட்டையும் வரணும். நாங்க பேசுற நேரம் சில நேரம் சில பொஸ்மார் இருப்பாங்க, அவங்க சிரிக்கிறதே இல்லை, அவங்க நளினமாக சொஃப்டாக நடந்ததே இல்லை. சொஃப்டாக நளினமாக நடந்து சாதிக்கேறாத விஷயங்கள் ஒன்றுமே இல்லை. ஹதீஸ் சொல்லுது, யாருக்கு அந்த தன்மை இல்லையோ, நளினமாக நடக்கக்கூடிய தன்மை யாருக்கு இல்லையோ, எல்லா விதமான ஹைறுகளையும் அவர் இழக்கப்பட்டார், அவருக்கு நலவுகளே கிடைக்காது. எனவே அந்த தன்மையோட இரக்கத்தோட கண்ணியமாக பேசி இவருக்கு சாதிக்கேறாத விஷயம் வேற எந்த ஒன்றுமே இல்லை என்றதை குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கு. அன்பான சகோதரர்களே, இது போல ஆக முக்கியமான ஒரு விஷயம்தான் ஒவ்வொரு முதலாளியும் ஆக கவனம் எடுக்க வேண்டிய ஒரு இடம். அல்லாஹுடைய நபி சொன்னாங்க, உங்கள்கிட்ட யாரு வேலை செய்யறாங்களோ அவங்களோட அந்த வேர்வை காய முன்னால அவங்களுடைய சம்பளங்களை கொடுத்துருங்க. அதுக்கு கால தாமதம் போடாதீங்க, அதுல எந்த விதமான தரக்குறைவுகளும் செய்யாதீங்க என்றதை அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். ஒருத்தர் எங்கள்கிட்ட எப்ப வேலை செய்யறாங்களோ, எப்ப வேலை செஞ்சு அவருடைய கால நேரம் முடியுதோ, இப்ப அவருக்கு கொடுக்க வேண்டிய கூலிக்கு இது பொஸ்ஸுடைய கடனாக மாறும். அது அவருக்கு கொடுக்கிற வரைக்கும் இவர் ஒரு கடனாளியாகவே இருக்கிறார். அதோடு இவருக்கு மௌத்து வரும் என்றா அல்லாஹ் கிட்ட ஒரு கடனாளியாக இவர் மாறுவார். எனவேதான் அல்லாஹுடைய நபி சொன்னாங்க, ஒருத்தர் உங்கள்கிட்ட வேலை செஞ்சா அவருடைய வேர்வை காய முன்னால அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஹக்கை நீங்க கொடுத்துருங்க. ஒரு மாசம் வேலைக்கு எடுத்துக்கிறோம், ஒரு மாசம் வேலைக்கு 30ஆம் தேதி சம்பளம் டேட்டா நாங்க 1ஆம் தேதி வரைக்கும் அதை இழுக்கவும் கூடாது. 30வது நாள் முடிகிறதோட அவர் வீட்டுக்கு போகணும், அவருடைய சம்பளத்தை எடுத்தவராக. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் சொல்றான், 3 பேர் இருக்கிறான். இந்த 3 பேர் அவங்களுக்கு எதிராக நான் சாட்சியாளனாக இருப்பேன், அவங்களுக்கு எதிராக நான் வாதாடுவேன். அந்த 3 பேர் யார் என்றால் ஒருத்தர் சொன்னாங்க, ஒருத்தர் இருந்து சம்பூர்ணமா ஒருத்தர் வேலையை வாங்குறார், நிரப்பமா வேலையை வாங்குறார், ஆனா அவருக்குரிய கூலியை சரியாக அவர் கொடுக்கல. சிலவங்க அப்படிதான், சில நேரம் வேலை செய்யறவங்கள்ட்ட நல்ல நிரப்பமாகவே வேலையை வாங்கிக் கொள்வான். ஆனா இவர் லாபம் நினைக்கிறது அவருக்கு கூலியை கொடுக்க போகல
எந்த அளவுக்கு குறைச்சு கொடுக்கலுமோ அந்த அளவுக்கு கொடுக்கிறது தான் லாபம் நினைக்கிறார். அன்பான சகோதரர்களே, இவங்களுக்கு பயங்கரமான எச்சரிக்கை இருக்குது. கியாமத்துல இவர்களுக்கு எதிராக அல்லாஹ் நிற்பான். இவர்களுக்கு எதிராக வாதாடக்கூடியது அல்லாஹ். அந்த ஒரு பயம் ஒவ்வொரு முதலாளிக்கும் வரவே. ஒவ்வொருத்தரும் இதை முச்சம் கண்காணிப்பாக இருக்க வேணும். அவர் செய்யக்கூடிய வேலைக்குரிய சரியான கூலி, அவருடைய வேலைக்குரிய தகுதியான கூலி, அதை இவர் கொடுத்தாதான் அல்லாஹ் இவருக்கு தப்பலாம்.